ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா பையனும் எல்லா பொண்ணுக்கும் ஏற்றவர்கள் அல்ல. அங்கதான் மிஸ்டேக் நடக்குது. ஆதாமுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆவிக்குரிய பொண்ணு இருக்கும், அதுல இவனுக்கு ஏத்தது எதுன்னு பார்க்கணும். நிறைய ஆவிக்குரிய பையன் இருப்பான், அதுல கர்த்தர் இவங்களுக்கு பிக்ஸ் பண்ண விழா எலும்பு எது, அந்த பையன் யாருன்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரியவங்களா இருந்தாலே ஓகே தான். ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி எத்தனை குடும்ப பிரச்சனை இருக்கு? ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருச்சு? அப்ப இவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள தேவசித்தம் இல்லாம பண்ணாங்களா? அப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? அப்ப இவங்க திருமணம் பண்ண இடம் பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? ஏன் பிரிஞ்சாங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. கர்த்தர் இணைத்ததை வேற யாரும் பிரிக்கவே முடியாது. அப்ப எங்க இது வருது? எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் செட் ஆகாது. கர்த்தர் நியமிச்ச அங்கதான் இங்க இருக்கு விஷயமே இருக்கு. கர்த்தர் சொல்லி இது செய்யணும். நீ உயரத்தை பார்த்துட்டு, நீ அழக பார்த்துட்டு, சம்பாத்தியத்தை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் ஆமா ஆவிக்குரிய சபை தான், ஸ்பிரிச்சுவல் சபை தான், நல்ல ஒரு சபையில 10 வருஷமா இருக்கிற பையன் தான், பாஸ்டர் கிட்ட நல்ல ஊழியம் பண்ற பையன் தான், அப்புறம் ஏன் பிரிவினை வருது? இங்க இவங்க ஆவியில இருந்தாலும் இந்த ரெண்டும் கர்த்தர் சொன்னதான் பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நடக்கும். போராட்டம் வருது. இன்னைக்கு நிறைய வீட்டுல அதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.